இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காதலிச்சேண்டா கல்லைவாணிய தினமும் கேட்கிறா சிக்கன் பிரியாணிய. வெறும் ஒரு சாதாரண சாப்பாடு அதுக்காக போடுற இவ்வளோ கூப்பாடுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட், இட்ஸ் அன் எமோஷன். சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எழுதி மனசில் மாறா இடம் பிடிச்சி ஆணி வச்சு அடித்த மாதிரி பிரியாணி ஒவ்வொரு பிரியாணி லவர் உள்ளத்துலேயும் எப்போ எங்கே என்னைக்கு வாங்கி சாப்பிட போகிறேன்னு உளறிட்டே இருக்கும். ஒரு பிரியாணி லவர் ஹோட்டலுக்கு போய் உக்காந்து மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான்னா என்ன சாப்பிட்லான்னு தெரிஞ்சுக்க இல்லை, அந்த கடையில் பிரியாணி எவ்வளோக்கு விற்கிறான்னு புரிஞ்சுக்க. யார் இந்த பிரியாணி லவர்ஸ்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தக்காளி சாதத்தை பிரியாணின்னு சொல்லி கொடுத்தா கூட சந்தோஷமாக 3 வேளை உட்காந்து சாப்பிடுவோம். மாப்பிள்ள காலேஜ் பிரியாணி சாப்பிட்டவன் போல இங்க வந்து பிரியாணி லவர்னு உருட்டிட்டு இருக்கான் பாரு. அதுக்குன்னு நீங்கள் உடனே மற்ற சாப்பாடுலாம் வெத்தா பிரியாணி மட்டும் தான் கெத்தான்னு கேட்டிங்கன்னா பிரியாணியோட பிரம்மாண்டத்தை ஏதோ புட்டு வைக்கிறேன். இந்தியாவில் அதிகமாக ஆர்டர் பண்ணப்படுற சாப்பாடு நம்ம பிரியாணி தான். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட 2018 ரிப்போர்ட் படி ஆர்கனைஸ் பிரியாணி டெலிவரி இண்டஸ்ட்ரி பெர் இயருக்கு 2500 crores மேலே டேர்ன் ஓவர் பண்ணுதான். அதுபோக ஸ்விக்கின்ற ஒரு ஆப்பில் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 1 மினிட்டுக்கு 90 பிரியாணிஸ் ஆவரேஜாக எப்போவுமே ஆர்டர் செய்யப்படுதான். அண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் மட்டும் 2021 ரிப்போர்ட்டின் படி 11 crores பிரியாணி ஆர்டர் செய்யப்பட்டிருக்கான். அப்போது ரோட்டு கடையில் சேலானது, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது, கல்யாணத்தில் பரிமாறினது, பிரியாணி இஸ் ஆல்வேஸ் பீன் த மோஸ்ட் ஆர்டர்ட் அண்ட் ஃபேவரட் டிஷ் ஆஃப் தி நேஷன். இதுலேருந்து தெரிஞ்சிருப்போம். அண்ட் பிரியாணின்னு பார்த்தோன்னா அதுலேயே த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேரூஸ் பிரியாணி. அவங்க ஒரு வருஷத்துக்கு 800 crores டேர்ன் ஓவர் பண்ணுறானுங்களாம். ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. இந்த பிரியாணி டைப்பில் பார்த்தோன்னா அதிகமான பேருக்கு பிடிச்சது இந்த மோஸ்ட் ஃபேவரட் டைப் ஆஃப் பிரியாணின்னு பார்த்தோம்னா ஹைதராபாதி பிரியாணி. ஏன் நம்ம கூகுள் ப்ரோட்டை கேட்டால் கூட ஒவ்வொரு வாட்டியும் கூச்சமே இல்லாமல் அதுதான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்குன்னு டேஸ்ட்டில் அதுதான் பெஸ்ட்டுன்னு ஒத்துக்க முடியுமா? அவனுக்கு அவன் ஊர் எப்படியோ அவன் மொழி எப்படியோ அப்படி தான் அவன் ஊர் பிரியாணியும். நான் ஊர் பூரா திரட்டி எடுத்த பிரியாணி வெரைட்டி யார்? மலபார் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, அவாதி பிரியாணி, ஆந்திரா பிரியாணி, லக்னோ பிரியாணி, கல்கட்டா பிரியாணி, பாம்பே பிரியாணி, கல்யாணி பிரியாணி, சிந்தி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தெஹரி பிரியாணி, காஷ்மீரி பிரியாணி, அசமீஸ் பிரியாணி, காம்பூரி பிரியாணி, மெமுனி பிரியாணி. அது போக ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் ரோஸ் பிரியாணி, லாம் பிரியாணி, பீஃப் பிரியாணி, போர்க் பிரியாணி, மட்டன் ஆலு பிரியாணி, பன்னீர் பிரியாணி, சோயா கீமா பிரியாணி, சன்னா பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. நம்ம என்னதான் இன்றைக்கி பிரியாணியை பற்றி பிரம்மாண்டமாக பேசினாலும் அது உருவாகி 600 வருஷம் ஆச்சுன்றதை மறந்துடக்கூடாது. இவ்வளோ பேசிட்டு பிரியாணி உருவான கதையை சொல்லலைன்னா நம்ம சேனல் பேரில் இருக்கிற கதைப்பமான பார்ட்டுக்கு என்ன மரியாதை? பிரியாணி உருவான கதை நிறைய இருந்தாலும் அதோட விதை முக்கால்வாசி நம்ம முகல் சாம்ராஜ்யத்தையே சேரும். எல்லோரும் ஃப்ளாஷ்பேக் போவோம், நல்லா பாருங்கள். ஹிஸ்டோரியன் லிசிங் காலிங்ஹாம் பிரியாணி ஏன் வழி தனி வழின்னு தனக்குன்னு ஒரு பாதையை 1520s தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க. தொடக்க காலங்களில் முகல் ராயல்ஸ்க்காக ராயல் கிச்சனில் மட்டும் சமைக்கப்பட்டது. பின்னர் பரவி பறந்து பாமர மக்கள் வீடுகள்லையும் வந்து சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் மகாராணி பேகம் மஹால்னால தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இராணுவ வீரர்கள் போஷாக்கில் இருக்கக்கூடாது குறை அவங்க வைத்த ஹெல்த்தியாக நிறைன்னு பிரியாணி அவங்க ஆர்மிக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்மிக்கு எதுக்கு பிரியாணி? ஏன் இப்போ கூட மெஜாரிட்டி மேரேஜஸில் நான்வெஜ் பந்தினா அது அநேகமாக பிரியாணியாக தான் இருக்கும். ஏன் இதை கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக சமைச்சிடலாம். ஒரு பெரிய கூட்டம், ஏன் ஆர்மியே எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு தனித்தனியாக கூட்டு, பொரியல், அவியல், குழம்பு, ரைஸ்னு பண்ணால் தேவையில்லாமல் டைம் ஆகும். வேலைக்கான ஆட்களும் ஜாஸ்தி. ஸோ குக்கிங்கில் நிறைய காம்ப்ளிகேஷன் ஆகும். இந்த காரணங்கள் தான் பிரியாணி பெரிய கூட்டங்களில் தீயா பரவ வழிவகுத்துச்சு. இங்கே ஒரு அழகை பார்த்தீங்களா? ரைஸும் மீட்டும் ஒரு இடத்துல மீட் ஆகும்போது எவ்வளோ பெரிய சரித்திரம் உருவாகியிருக்கு. நிறைய பேர் சமீப காலத்தில் பிரியாணின்றது உங்கள் ஊர் டிஷ்ஷே கிடையாது, அது ஒரு பர்ஷியன், அதாவது இன்றைய ஈரானோட டிஷ், அது ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்க, நீங்கள் அது உங்களுதுன்னு சொல்லிட்டு பீத்திரை சுற்றுறீங்க, அங்கே அவங்க ஊரில் அது ஒரு பேர் வந்து பிரியான் அப்படின்னு சொல்லிட்டு வெரியான்ஸ் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் என்றைக்கு அதில் தேவைக்கு அதிகமாக மசாலா ஆட் பண்ணமோ அன்னைக்கு அது எங்கள் ஊர் டிஷ் ஆகிடுச்சுன்னு. எதுவாக இருந்தாலும் மசாலா ஆட் பண்ணால் தான் எங்கள் ஊரில் சேல்ஸ் ஆகும். இது நான் ஈரானோட டிஷ்ஷுன்னு சொல்லும்போது ஈரான்லேருந்து நம்ம இந்தியா வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்குன்னா நடுவில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ நாடுகள், நிறைய நாடுகள் வந்து இது எங்களோட இது எங்களுக்கு சொந்தமானது. இங்கே பிரியாணியை யாரெல்லாம்டா சொந்தம் கொண்டாடுறது? இன்னொரு காமன் அலிகேஷன் என்னதுன்னா புலாவும் பிரியாணி ஒன்று வாயை மூடிட்டு தின்னுன்னு ஒரு கூட்டம் நம்மளை சொல்லி சுற்றிட்டு இருக்கு. கண்டிப்பாக புலாவும் பிரியாணி ஒன்றா? மேக்கிங்கே பார்த்தோன்னா புலாவுக்கு
ஆயிலை ஊற்றி அதில் ஆனியனை வதக்கி மிளகா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்று, வெங்காயம் கேரட்டு பச்சை பட்டாணி அப்புறம் சேர்த்து நீ தண்ணியும் உப்பும் பார்த்து வேக வச்ச அரிசியை இதில் மாற்று, லைட்டாக கலக்கி விட்டு வெசில சாத்து. அதே பிரியாணினா அரிசியை தண்ணியில் ஊற விடாமல் வடிகட்டி கறியை கொட்டி மூடணும். நம்ம பிரியாணி எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், செயல்முறை எல்லாமே விளக்கமாக விளக்கி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதை போய் நீங்கள் பார்த்து பயன்படலாம். அது போக தொடக்கத்துலேருந்தே சோத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே, நீ ஏன்னா சோத்துக்கு செத்தவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாப்பாடு நான் சொல்லு, உயிரையும் கொடுக்குறேன். இந்த பதிவை பார்த்துட்டு பறந்து போகாமல் உங்கள் மனசார இந்த லைக் ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு, அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி டைப் எது, எங்கே உங்களுக்கு சாப்பிட்டப்போ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பயங்கரமாக கிடச்சதுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கே போய் சாப்பிட்றது ஒர்த்தாக இருக்கும், அண்ட் பிடிச்ச வெரைட்டி எதுக்கு கேட்டேன், டைப் எதுக்கு கேட்டேன், நான் எதுக்கு அதிகமான லவ், எதுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கமெண்ட்ஸில் இதை ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் உங்கள் ஆண்டோ ஃப்ரம் நம்ம சேனல் கற்போம் கதைப்போம்.